இயேசுவின் சிலுவை மரணம் பொதுமக்களின் கவனத்திற்கு வராமல் ஒரு சிறிய கிராமத்தில் நடைபெறவில்லை. அது ரோமானிய பேரரசின் ஒரு தேசிய நிகழ்வாக இருந்தது. முழு யூத சமூகமும், ரோமானிய பேரரசும், ஏரோத்தியர்களும், பொதுமக்களும் இயேசுவின் விசாரணை மற்றும் தண்டனையின் போது ஏற்பட்ட பொது குழப்பத்தை கண்டனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னிப்பாக கண்காணித்தனர். மேலும் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்பதை அறிந்திருந்தனர். அரிமத்தியா யோசப்பின் விவரங்களையும் இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அவர் ஆற்றிய பங்கையும் பட்டியலிட நாம் மத்தேயு, மாற்கு, லூக்கு, யோவான் ஆகிய அதிகாரங்களில் காணலாம். இயேசுவின் உடல் ஒரு புகழ்பெற்ற கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தது என்பதையும், அந்த கல்லறை எளிதில் அகற்ற முடியாத ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டு அரசாங்கத்தால் முத்திரையிடப்பட்டு ரோமானிய காவலர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது என்பதையும் யாராவது அறிந்திருந்தால் அவர்கள் இயேசுவின் உடலை திருட துணிவார்களா? இயேசு உயிரோடு இருந்தபோதே அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு ஓடினார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவருடைய இறந்த உடலை திருடும் அபாயத்தை எடுத்திருப்பார்களா? எனவே அரிமத்தியா ஊரானாகிய யோசப்பு இயேசுவை அடக்கம் செய்தார் என்பது உயிர்த்தெழுதலை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.